Unit 2 Accounts of Not for Profit Organization. Exercise 21. From the following receipts and payments account of ERCOD Youth Association, prepare income and expenditure account for the year ended 31st March 2019 and the balance sheet as on the date. Receipts and payments account கொடுத்துருக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி நாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ ரிசிப்ட்ஸில் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட் 9600 இருக்குது. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இது வராது. டூ கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் 10,000. இது வந்து புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கேபிட்டல் ரிசிப்ட்டு லைபிலிட்டி சைடு வரும், பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடு வரும். சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் சைடு வரும். அட்மிஷன் ஃபீஸ் இன்கம் சைடு. ப்ரைஸ் ஃபண்டு ரிசிப்ட்ஸு இப்போ ஸ்பெசிஃபிக் ஃபண்டு வந்திருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஃபண்டு ரிசிப்ட்ஸ் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது. பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு ப்ரைஸ் ஃபண்டு ரிசிப்ட்ஸை எழுதி அதில் ப்ரைஸ் ஃபண்டு ப்ரைஸஸ் அவார்டை லெஸ் பண்ணி காண்பிக்கணும். நெக்ஸ்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு இன்கம் சைடு வரும். சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர் இங்கே இன்கம் சைடு வரும். சேலரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. புக்ஸ் பர்ச்சேஸ்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட் அசெட் சைடு வரும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு இப்போ ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு இங்கே நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 1/4/2018 1200 ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி 31/3/2019 க்ளோசிங் ஸ்டேஷ்னரியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டேஷ்னரி கன்சியூம்டுன்னு சொல்லிட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஸ்டேஷ்னரி கன்சியூம்டுன்னு எழுதணும். ஓப்பனிங் ஸ்டாக்கை எழுதி அது கூட பர்ச்சேசஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணி காமிக்கணும். இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரியை அசட் சைடை கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ்டு இது எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். ப்ரைஸஸ் அவார்டு தான் லைபிலிட்டி சைடில் ப்ரைஸ் ஃபண்டு ரிசிப்ட்ஸ்லேருந்து ப்ரைஸஸ் அவார்டை லெஸ் பண்ணி லைபிலிட்டி சைடு காண்பிக்கணும். பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்டு பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு வரும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு பேலன்ஸ் ஷீட்டு லைபிலிட்டி சைடு. ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு. சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பெற வேண்டிய சந்தா கூடியுள்ள சந்தா பெற வேண்டியது 1700. இது சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் பெற வேண்டிய சந்தா. இதை கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனோட ஆட் பண்ணி நம்ம இன்கம் சைடு எழுதணும். ஸோ ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ஏர்காட் யூத் அசோசியேஷன் தலைப்பு எழுதிட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 தலைப்பு எழுதிடுறோம். இதில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் இங்கே இன்கம் சைடு வரும். பை சப்ஸ்கிரிப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இன்னர் காலத்தில் எழுதணும். சப்ஸ்கிரிப்ஷன் 24,800 சப்ஸ்கிரிப்ஷன் 24,800 இன்னர் காலத்தில் எழுதணும். நெக்ஸ்ட் இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா 1700 அதை ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 1700. இப்போ 24,800 ஆட் 1700 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 26,500 கிடைக்கும். ஸோ அது அவுட்டர் காலத்தில் எழுதியிருக்கோம் 26,500. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சுது. அட்மிஷன் ஃபீஸ் இன்கம் சைடில் பை அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்னு எழுதி இந்த அட்மிஷன் ஃபீஸ் 2,000 எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஃபண்ட் ரிசிப்ட்ஸு பேலன்ஸ் ஷீட்டு லைபிலிட்டி சைடு போயிடும். ஸோ பேங்க் இன்ட்ரெஸ்ட் இன்கம் சைடு வரும். பை பேங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எழுதி பேங்க் இன்ட்ரெஸ்ட் 1,500 இங்கே எழுதுகிறோம்.
நெக்ஸ்ட் சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர், அது இங்கே இன்கம் சைடில் பை சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர்னு எழுதி 1100 அது எழுதிடும். நெக்ஸ்ட்டு இங்கே பேமெண்ட் சைடு எக்ஸ்பெண்டிச்சர் சேலரி 14,000. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எக்ஸ்பெண்டிச்சரில் டு சேலரி அப்படின்னு எழுதி சேலரி 14,000 அதை எழுதிடுறோம். சேலரி 14,000. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 7,200. ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதி அந்த 7,200 எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு புக்ஸ் பர்ச்சேஸ்டு லேப் அசட் சைடு வரும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு டூ ஸ்டேஷ்னரி கன்சியூம்டுன்னு எழுதி ஓப்பனிங் ஸ்டாக்கு இங்கே ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி 1/4/2018 1,200 இருக்கு இல்லையா, அதை இன்னர் காலத்தில் 1,200 எழுதி ஆட் பர்ச்சேசஸ் வந்து இங்கே பேமெண்ட் சைடு இப்போ ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு 1,800. ஸோ 1,800 ஆட் பண்ணணும். 1,800 ஆட் பண்ணோம்னா நமக்கு 3,000 வருது. இந்த 3,000 இருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி 2,000 லெஸ் பண்ணுறோம். ஸோ லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் 2,000. இப்போ 3,000 2,000 லெஸ் பண்ணால் 1,000 rupees வந்து நமக்கு இங்கே அவுட்டர் காலத்தில் போட்டுடணும். நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ்டு 2,100. நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ்டு 2,100ன்னு அதை எழுதிடணும். நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ்டு 2,100. ப்ரைஸஸ் அவார்டு பேலன்ஸ் ஷீட் போயிடும். கேஷ் இன் ஹேண்டும் பேலன்ஸ் ஷீட். ஸோ இப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் கொண்டு வந்தாச்சு, எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம எழுதியாச்சு. இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்கம் சைடோட டோட்டல் 31,100 வருது. எக்ஸ்பெண்டிச்சரோட டோட்டல் 24,300. ஸோ இன்கம் தான் அதிகம். ஸோ இன்கம் சைடு 31,100. அதே டோட்டலை இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் சைடும் 31,100 எழுதிடுறோம். இப்போ இந்த 3100 இருந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சரை ஆட் பண்ணால் 24,300 வருது. அதை லெஸ் பண்ணால் 6,800 வந்து சர்ப்ளஸ். இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து டூ சர்ப்ளஸ் 6,800. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் விட இன்கம் வந்து அதிகமாக இருக்குது. இன்கம் அதிகமாக இருந்தால் நமக்கு இங்கே சர்ப்ளஸ் கிடைக்கும். டெபிட் சைடு கிரெடிட் சைடு அதிகமாக இருந்தால் அதனோட பேலன்ஸ் டெபிட் சைடில் டூ சர்ப்ளஸ்ன்னு எழுதி 6,800 சர்ப்ளஸ் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019 எழுதிடுறோம். லைபிலிட்டி சைடு கேபிட்டல் ஃபண்டு ஃபஸ்ட்டு இன்னர் காலத்தில் எழுதுங்க. ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு 20,000 இருக்குது. ஸோ 20,000 கேபிட்டல் ஃபண்டு எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம சர்ப்ளஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டூ சர்ப்ளஸ் 6,800. அந்த 6,800 இங்கே ஆட் பண்ணுறோம். 6,800 ஆட் பண்ணுறோம். ஸோ 26,800 அவுட்டர் காலத்தில் போட்டுடுறோம். நெக்ஸ்ட் இங்கே ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கொஸ்டினுக்கு வாங்க. கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் 10,000 இருக்கு இல்லையா, அது லைபிலிட்டி சைடில் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு எழுதி அந்த அமௌண்ட்டு கவர்மெண்ட் கிராண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் 10,000 இங்கே எழுதிடுறோம். லைபிலிட்டி சைடு 10,000, that is government grants for purchase of books. Next கொஸ்டினுக்கு வாங்க. சப்ஸ்கிரிப்ஷன், அட்மிஷன் ஃபீஸ், ப்ரைஸ் ஃபண்ட் ரிசிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பெசிஃபிக் ஃபண்டு. ஸோ அதுவும் பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடு வரும். ப்ரைஸ் ஃபண்டு ரிசிப்ட்ஸு 6,000. ஸோ 6,000 ப்ரைஸ் ஃபண்ட் ரிசிப்ட்ஸ்னு இன்னொரு காலத்தில் 6,000 எழுதுகிறோம். அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர் லெஸ் பண்ணணும். லெஸ் ப்ரைஸஸ் அவார்டடு. ஸோ இங்கே பேமெண்ட் சைடில் ப்ரைஸஸ் அவார்டடு 5,000 இருக்குது. அந்த 5,000 நாம் இங்கே லெஸ் பண்ணணும். ப்ரைஸஸ் அவார்டடு 5,000. 6,000ல் 5,000 லெஸ் பண்ணால்
1000 rupees அவுட்டர் காலத்தில் எழுதிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேலரி, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், புக்ஸ் பர்ச்சேஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏற்கனவே புக்கு ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் வந்து 9200 இருக்குது. ஸோ இங்கே அசட் சைடில் ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு இந்த ஸ்டாக் எழுதணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் 1/4/2018 9200 9200 இன்னர் காலத்தில் ஸ்டாக் ஆஃப் புக்ஸ்னு எழுதி புக்ஸ் பர்ச்சேஸில் ஆட் பண்ணோம். புக் பர்ச்சேஸஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். புக் பர்ச்சேஸ்டு 15,000. ஸோ 15,000 இது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 15,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு 24,200 வரும். அதை அவுட்டர் காலத்தில் எழுதிடுறோம். இங்கே ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி 2000 இருக்கு இல்லையா, அது அசட் சைடு வரும். ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி 2000. நெக்ஸ்ட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், இந்த கூடியுள்ள பெற வேண்டிய சந்தா வந்து அசட்டு, அதை வந்து அசட் சைடில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு 1700 கொண்டு வரணும். அசட் சைடு எழுதணும். நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்டு 9900. கேஷ் இன் ஹேண்டு 9900 எழுதிடுறோம். ஸோ இப்போது டோட்டல் அசட் சைடு அண்ட் லைபிலிட்டி சைடு டோட்டல் வந்து 37,800 வருது. ஸோ அதை வந்து எழுதிடுறோம். 37,800. நீங்கள் அதே போல் லைபிலிட்டி சைட்லையும் 37,800. ஸோ ஆன்சர் carried.